I'm sorry. I'm extremely sorry for the interruption. Follow me. Follow me! மோகன், நீ இங்கே கதவை தாழ்பால் போட்டு படுத்துக்க. எப்பா வந்திருக்கீங்க? பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்குறீங்க? படுத்து தூங்குறதுக்கு தான் இவ்வளவு அலங்காரமா? பின்ன எதுக்கா? தெரியாது. முடிஞ்சா கச்சேரிதான், கச்சேரி வச்சாக்க கொண்டாட்டம்தான். முன்பாட்டு நான் பாட, பின் பாட்டு நீ பாட, இந்நாளும் எந்நாளும் கும்மாளந்தான். கல்யாணம் முடிஞ்சா கச்சேரிதான், கச்சேரி வச்சாக்க கொண்டாட்டம்தான். முன்பாட்டு நான் பாட, பின் பாட்டு நீ பாட, இந்நாளும் எந்நாளும் கும்மாளந்தான். ராகத்தில் நான் என்ன மோகனமா, நடுராத்திரி பாடுற கீர்த்தனமா. ராகத்தில் நான் என்ன மோகனமா, நடுராத்திரி பாடுற கீர்த்தனமா. வேகத்தில் தாளங்கள் பிறந்திடுமா, சுதி சேர்த்திட நான் என்ன மிருதங்கம்மா. வேகத்தில் தாளங்கள் பிறந்திடுமா, சுதி சேர்த்திட நான் என்ன மிருதங்கம்மா. ஒன்றல்ல ரெண்டல்ல என்னென்று நான் சொல்ல, உன் ஆசை என் ஆசை ஓர் ஆயிரம். ஒன்றல்ல ரெண்டல்ல என்னென்று நான் சொல்ல, உன் ஆசை என் ஆசை ஓர் ஆயிரம். கல்யாணம் முடிஞ்சா கச்சேரிதான், கச்சேரி வச்சாக்க கொண்டாட்டம்தான். உன் பாட்டு நீ பாட, பின் பாட்டு நான் பாட, இந்நாளும் எந்நாளும் கும்மாளந்தான். ஆரம்பமாகட்டும் சங்கமமே, மார்பினில் சேரட்டும் குங்குமமே. ஆரம்பமாகட்டும் சங்கமமே, என் மார்பினில் சேரட்டும் குங்குமமே. ஆயிரம் இரவுகள் மடி மேலே வந்து ஆடடி நீ ஒரு கொடி போலே. ஆயிரம் இரவுகள் மடி மேலே வந்து ஆடடி நீ ஒரு கொடி போலே. முன்னேனும் நீ கொஞ்சம் முடியாமல் நான் கெஞ்ச, என் பாடு அம்மாடு என்னாவதோ. முன்னேனும் நீ கொஞ்சம் முடியாமல் நான் கெஞ்ச, என் பாடு அம்மாடி என்னாவதோ. கல்யாணம் முடிஞ்ச கச்சேரிதான், கச்சேரி வச்சாக்க கொண்டாட்டம்தான். முன்போட்டு நான் பாடு, பின்போட்டு நீ பாடு, இந்நாளும் எந்நாளும் கும்மாளந்தான். லா 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 லா. என்னது எனக்கு வெக்கமா இருக்கு. நாட்டி பாய். ஆஷா, ஆஷா, ஆஷா கதவு தர. ஆஷா.
ஆஷா ஆஷா என்னாச்சு ஆஷா ஆஷா ஆண்டி ஆண்டி என்ன மகன் என்ன ஆஷா மயங்கி விழுந்துட்டான் சீக்கிரம் வாங்க ஆண்டி என்னப்பா என்ன ஆச்சு தெரியல ஆண்டி தெரியலையா என்னப்பா நீ தானே கூட இருந்த இல்ல ஆண்டி ட்ரெஸ்ஸிங் ரூம் போனா அங்கேயே மயங்கி விழுந்துட்டான் லட்சுமி டாக்டருக்கு போன் பண்ணுமா ஐயோ உடம்பெல்லாம் ஜில்லுன்னு போயிடுச்சே ஒண்ணும் இல்லம்மா கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா சரி ஆயிடுமா அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற அடிக்கடி இப்படி வருமா ஆஹா அதுதான் டாக்டருக்கு போன் அடிச்சுட்டே இருக்குமா யாரும் எடுக்கவே இல்ல மது எங்க உங்க அப்பா எங்க வீட்டுல யாருமே காணுமா ஆத்திர அவசரத்துக்கு வீட்டுல ஒரு ஆம்பளைங்க இருக்க மாட்டாங்களே ஆண்டி நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன் ஆஷாவுக்கு என்னாச்சு எல்லாரும் எங்க நிக்கிறீங்க இந்த நேரத்துல எங்க போய் தொலைஞ்சீங்க அட சினிமாவுக்கு போனா டிக்கெட் கிடைக்கல திரும்பி வந்துட்டேன் இப்ப என்ன பண்ணுங்கிற ஆஷா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க டேய் டாக்டர் கூப்பிடுறா எங்கடா போயிருக்காரு தெரியாது என்னடா நீ டாக்டர் சீக்கிரம் கிளம்புங்க டாக்டர் ஏன் என்னாச்சு ஆஷாவுக்கு உடம்பு சரியில்லையா என்ன உடம்புக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விட்டா அப்படியா பாப்போம் வாங்க டாக்டர் டாக்டர் ஏதோ மயங்கி விழுந்துட்டாளா என்னன்னு பாருங்க ஐ எம் சாரி உன் ஆஷா இறந்துட்டாப்பா ஆஷா 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 அழாதீங்க மோகன் பிளீஸ் அழாதீங்க என்ன விட்டு போயிட்டே ஆஷா நான் உங்களை விட்டு போகல என்ன எவனோ ஒரு பாவி கொன்னுட்டான் சொல் ஆஷா ஆஷா இல்ல மோகன் நான் பேசுறது உங்க காதுல விழலையா நான் நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா இல்ல என்னால் எப்படி வாழ முடியும் ஆஷா நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேன் மோகன் கொலைகாரனை கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்குற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன் மோகன் கொஞ்சம் பாலாவது சாப்பிடுப்பா சாப்பிடுங்க மோகன் மோகன் இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு பாகம் இந்த உடம்பு ஆஷா இருக்கிற இடத்துக்கே போய் சேர்ந்துடும் தயவுசெய்து நீ யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க போங்க ப்ளீஸ் போங்க சார் நான் புறப்படுறேன் நீ இந்த வீட்டுல இருக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது ஆசையோடு வாழணும்னு வந்தவளே போயிட்டா நான் துணைக்கு வந்தவ இனிமே இந்த வீட்டுல எனக்கு என்ன இருக்கு அக்கா அக்கா மனசுல ஆஷா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கும் சொந்தம் இருக்கு உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா என் தங்கச்சி வாழணும்னு விட்டு கொடுத்த ஆனா அவ அது கொடுத்து வைக்கல இப்படி அல்ப வயசுல போவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா அவ மனசு சாந்தி அடைய நீதான் உதவி செய்யணும் சொல்லுக்கா
உனக்காக என்ன வேணாலும் செய்யறேன். உங்க அத்தான வாழ வையுமா. அக்கா, என்ன தனியே விட்டுட்டு போறியேக்கா. உன் அத்தானுக்கு துணையா நீ இருக்க வேண்டாமா? அவரை சந்தோஷமா வாழ வைக்கிறது உன் கடமை இல்லையா? அக்கா, எப்போ இந்த அக்கா மனசுல நீ இருப்பேம்மா. நான் வரேன். என்னோட லட்சியம் தான் முக்கியம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை விட முக்கியம் மோகனை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நீ ஞாபகப்படுத்திட்ட. நிறைவேற்ற ரெண்டையுமே நான் நிறைவேற்றேன்க்கா. மாளிகையானாலும் மலர்வனமானாலும் ஜானகி ராம